தமிழீழ இனப்படுகொலைக்கான 17ஆம் ஆண்டு நினைவேந்தல். கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக குடும்பத்துடன் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கே கூடியிருக்கும் அனைவரும் புறத்தோற்றத்தில் எப்படி தோற்றமளித்தாலும் அகத்தளவில் மிகுந்த வருத்தத்துடனும் சொல்லப்போனால் தாங்கொல்லா துயரத்துடனும் மிகுந்த வேதனையுடனும் கனத்த இதயத்துடனும் நம் ஈழத்தமிழ் சொந்தங்களையும் போராளிகளையும் காப்பாற்ற நாம் எதுவும் செய்ய திராணியற்றவர்களாய் இப்படி கண்ணெதிரில் அவர்களை அழிய விட்டோமே, ஆயிரக்கணக்கில் மடிய விட்டோமே என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு இங்கே கூடியிருக்கிறோம். சிங்கள பேரினவாதம் உலக நாடுகளின் துணையோடு ஈழ நிலத்தில் நடத்திய கோர இனப்படுகொலை முடிவு பெற்று 17 ஆண்டுகளை கடந்துவிட்டோம். நம் இனம் பட்ட துயருக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கும் நீதி கேட்டு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் இன்றளவும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றோம். உலக வரலாற்றில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, உரிமைகளுக்காக போராடி இருக்கின்றன. அப்போராட்டங்கள் எல்லாம் பல்லாண்டு காலம் நீடித்திருந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனால் ஈழப் போராட்டம் இப்படி வெற்றி பெற முடியாமல் தற்போது அது பலத்த இழப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்ததுடன் மக்களும் பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்பட எஞ்சியுள்ள மக்களும் வார்த்தைகளில் விவரிக்க இயலாத அளவிற்கு கொடும் துயரங்களுக்கும் அவலங்களுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர். 1983ஆம் ஆண்டு படுகொலை முதல் படுகொலை சம்பவம் தொடங்கி இந்த 2009 வரை கடந்த 25 ஆண்டுகளாக நாமும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி வருகின்றோம். எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், மனித சங்கிலிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், மறியல்கள், முழு அடைப்புகள் என எத்தனையோ வடிவங்களில் நாம் நம் உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறோம். ஆனால் எதுவும் ஈழத்தமிழர்களின் போராட்டத்திற்கு எந்த வகையிலும் உதவவில்லை. மாறாக 25 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதைவிடவும் கீழான மோசமான நிலைக்கு இப்போது அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஈழச்சிக்கல் என்பது ஏதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து, உணவுப் பொருள் வழங்கும் நிவாரண பணி போல் ஆக்கப்பட்டுள்ளது. அவர்களது உரிமை பற்றிய சிந்தனை பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால் தமிழர்களாகிய நாம் அனைவரும் தங்களை தாங்களே ஊக்கப்படுத்திக் கொண்டு நெஞ்சில் உரமேற்றிக் கொண்டு மீண்டெழுந்து நிற்க வேண்டிய தருணம் இது. கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையிலும் இனப்படுகொலையின் இறுதி நாட்களான மே மாதம் 15 முதல் 18 வரை உலகத்தின் பல்வேறு இடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கொல்லப்பட்ட நமது உறவுகளை நெஞ்சில் ஏந்தியும் தமிழீழ விடுதலை புலிகள் விட்டு சென்ற தமிழீழ கோரிக்கைகளை உயர்த்தி பிடிக்கும் விதமாகவும் குவைத் செந்தமிழர் பாசறை நடத்துகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வினை இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. எங்கள் மாவீரர் சிந்திய குருதி, எங்களின் தாயகம் மீட்பது உறுதி. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எம்மின விடுதலை அதை சொல்லும். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற இன முழக்கத்தோடு தொடங்குவோம். இந்த நிகழ்வின் முதலாவதாக அகவணக்கம், வீரவணக்கம் மற்றும் உறுதிமொழி கோர வருகிறார் வளனையர் பாசறையிலிருந்து செல்வன் லோகசுதன்.